தமிழ் மக்களுக்கு வணக்கம். காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமை பேத்திக் கொண்ட ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டியது, அதுவும் ஸ்டாலினை பார்த்து காரி உமிழ்ந்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? இதுதான் நீ காவல்துறையை பார்க்கின்ற லட்சணமா? இதுதான் நீ காவல்துறையை நேரடியாக கண்காணிக்கின்ற லட்சணமா? என்பதுதான். ஏன் தெரியுமா? மதுரையில சித்திரப்பட்டிங்கிற அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தில ஒரு விசாரணை கைதி, அதாவது ஒரு கைதி கூட கிடையாது. விசாரணைக்காக ஒருவர் அழைக்கப்படுகிறார். அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, முகமூடி அணிந்த ஒரு கும்பல் அந்த காவல் நிலையத்தை தாக்குகிறது. சூறையாடுகிறது. இதெல்லாம் எங்க பார்த்துருக்கோம் நம்ம? இந்த சிங்கம் படத்தில பார்த்துருப்போம். பிரகாஷ் ராஜ் வந்து மிரட்டுவான் தெரியுமா? "ஏய்! எங்க வந்து என்ன பேசுற? நீ வெறும் எஸ்ஐ தான். நான் யார் தெரியுமா?" அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வந்து முகமூடி அணிந்து கொண்டு ஒரு காவல் நிலையத்தை சூறையாடி இருக்கிறார்கள். இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அடுத்த நாள் காலையில இது மிகப்பெரிய செய்தியான உடனேயே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அதாவது அந்த பகுதியுடைய எம்எல்ஏ திரு உதயகுமார் அவர்கள், என்னுடைய தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சென்று அதை என்னவென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு போறாரு. அப்படி வீட்டிலிருந்து கிளம்பி போகும்பொழுது, அவர் கைது செய்யப்படுகிறார். சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வந்துருமா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, காவல் நிலையமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, காவல்துறைக்கு முழுவதுமாக மரியாதையே கிடையாது. அந்த மரியாதையெல்லாம் போய்விட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த புதிதில. வந்து 1 மாதம் தான் இருக்கும். 1 மாதத்துலலாம் என்ன கைது பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் மே 7 பதவி ஏத்துக்கிறாரு. ஜூன் 14 என்ன கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 1 மாதத்திற்குள்ளாகவே பல சம்பவங்களை நான் பதிவிட்டு சொன்னேன். காவல்துறைக்கான மாண்பு, மரியாதை என்பது சீர்குலைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உதாரணம், அது வீடியோவாவே நான் போட்டு காண்பித்தேன். அதாவது ஆதாரத்துடன் காண்பிச்சேன். என்ன? ஓசூர் பக்கத்தில ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் வந்து போக்குவரத்து துறை அதிகாரியுடன் நின்னுகிட்டு அவர் வந்து கண்காணிக்கிறார். என்னன்னா, அப்போ கோவிடுடைய தாக்கம் அதிகம் இருந்தது. 2வது சீசன் கோவிட். அப்போ அவர் வந்து முகக்கவசம் என்பது கட்டாயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காலகட்டத்தில. இதை அணியாமல் ஒருவர் நடந்து வருகிறார். நடந்து கூட இல்ல, வண்டியில வரான் ஒருத்தன். அவனை மறித்து முதல்ல வெளில வரக்கூடாது, ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லாக்டவுன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நீ வந்திருக்க, ஏதோ தேவை இருக்கலாம். மருத்துவ தேவை இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவசர தேவை இருக்கலாம். நீ வந்திருக்க. அப்படி வந்த நீ ஏன் முகக்கவசம் அணியவில்லைன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் அப்படியே அப்படியே நான் வடிவேலு சொல்கிற மாதிரி, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஃபோன் போட்டோமா? ஸ்டாலின்கிட்ட பேசுகிறியா அப்படிங்கிறான். எது லேடன்கிட்ட பேசுகிறியா? பின் லேடன்ன்ற மாதிரி ஸ்டாலின்கிட்ட பேசுகிறியான்றான். யார்? அவன் எந்த பதவியிலும் கிடையாது. ஒரு உறுப்பினர் அட்டையை மட்டும்தான் பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்கான். உறுப்பினர் அட்டையை கூட பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்க மாட்டான். ஸ்டாலினுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்கான். அவன் காவல்துறை அதிகாரியை பார்த்து இந்த வார்த்தை பேசுகிறான். அதே காலகட்டத்தில் நடந்த அடுத்த சம்பவம், அப்புறம் நான் சிறைக்கு போயிட்டேன் இல்லையா? இவங்க அதே காலகட்டத்தில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கனிமொழி அவர்களுடைய அந்த கூட்டம், மகளிர் அணி கூட்டம், அதில் ஒரு காவல்துறை பெண் அதிகாரியின் மீது சில்மிஷம் செய்கிறது யாரு? திமுக பொறுக்கிகள். அவர்கள் மீது அந்த காவல்துறை அதிகாரி புகார் கொடுத்த போனால் அந்த புகாரையே வாபஸ் வாங்க வைத்ததும் இவர்கள்தான். அடுத்து 2 பொறுக்கிகள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். யாரு? KN நேருவும் அன்பில் மகேஷும், நடுவில் திருச்சி சிவா. இந்த இவர்கள் நடுவில் நடந்த சண்டையில் ஒரு காவல் நிலையத்திற்குள்ளே புகுந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்டார். மற்ற காவல்துறை அதிகாரிகளும் தாக்கப்பட்டார்கள். ஒருவருக்கு கை உடைந்தது, கால் உடைந்தது, ஏதோ ஒன்று உடைந்தது. இதுதான் காவல்துறை இங்கே நடத்தப்படுகின்ற லட்சணம். அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க காவல் நிலையம் மீதே பெட்ரோல் குண்டு வீச்சு. இது எல்லாமே இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையின் மீதே தாக்குதல். காவலர்களுக்கு மரியாதை கிடையாது. காவல்துறையை அவமானப்படுத்துவது. இது எல்லாமே தொடர்கதையாக இருக்கிறது இந்த ஆட்சியில். ஏன்னா, ஆட்சியாளர் காவல்துறையினரை மதித்தால்தான் மற்றவர்கள் எல்லோரும் மதிப்பார்கள். கீழே இருப்பவர்கள் மதிப்பார்கள். கீழ்நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மதிப்பார்கள். அது திமுக ஆட்சியில் எந்த காலத்திலும் நடக்காது.
செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார் என்றால், காவல்துறை என்பதற்கு ஒரு மிடுக்கு, ஒரு மதிப்பு இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதை என்ன சொல்வார்கள் என்றால், காவல்துறையின் அராஜகம் என்பார்கள். அது காவல்துறையின் அராஜகம் கிடையாது. இதே தமிழக காவல்துறை செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கைது செய்திருக்கிறது. அவருடைய இல்லத்திற்குள்ளும் அத்துமீறி நுழைந்திருக்கிறது. ஆனால் காவல்துறையை எங்கே மதிக்க வேண்டுமோ அங்கே மதிக்க வேண்டும். எங்கே உயர்த்தி பிடிக்க வேண்டுமோ அங்கே உயர்த்தி பிடிக்க வேண்டும். எங்கே அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று வருகிறதோ அங்கு அவர்களை கண்டிக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. அவன் உள்ள பூந்து சூறையாடுறான். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பது யாரு? மு.க. ஸ்டாலின் என்கிற பொம்மை. எவன் பயப்படுவான்? எவனும் பயப்பட மாட்டான். இவர்கள் காவல்துறையை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த ஆட்சியில் காவல்துறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இந்த முதலமைச்சர் என்கிற பொம்மை, இதுக்கு துணை முதலமைச்சர் என்கிற துணை பொம்மை, இந்த 2 பொம்மைகளும் தங்களது இல்லங்களிலிருந்து செக்ரட்டேரியட் போகும்பொழுதோ அல்லது தங்களது இல்லங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுதோ இதுக்கு பார்த்தீங்கன்னா காவலுக்கு 3000 பேர் 4000 பேர் 3 அடி விட்டு 3 அடி விட்டு எதுக்குன்னா பாதுகாப்பாம். இந்த 2 பொம்மைகளிடமிருந்து தான் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த 2 பொம்மைகளை பாதுகாப்பதற்கு இத்தனை காவல்துறையினர். ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது, ஈசிஆர் சைக்கிள் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி. இதற்குத்தான் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம், அந்த திரைப்படம் முதல் ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்களே FTFS. அந்த FTFSல திரையரங்கில் முதல் நாள் அந்த திரையரங்கில் அது திரையிடப்படும் பொழுது 4 மணிக்கு அது திரையரங்கு ஸ்பெஷல் ஷோ அனுமதிக்கப்படுகிறது. அந்த 4 மணிக்கு விடிகாத்தால 4 மணிக்கு அந்த காட்சியை பார்ப்பதற்கு, சிறப்பு காட்சியை பார்ப்பதற்கு ஸ்டாலினுடைய பேரன் வருகிறானாம். யார்? இந்த இன்பநிதி. அவன் வருகிறான் என்பதற்காக ஒரு துணை ஆணையர் தலைமையில் 18 பேர் காவல். யாருக்கு? இந்த இன்பநிதிக்கும் அவன் நண்பர்களுக்கும். இந்த பொறுக்கிகள் இவர்கள் ஃபஸ்ட் ஷோ என்று பார்க்க வருவதற்காக காவல்துறை துணை ஆணையர் கிரேடில் வந்து காலங்காத்தால் 4 மணிக்கு தேவடு காக்கணுமா? இந்த காவல்துறைக்கு என்ன மரியாதை இருக்கும்? என்ன மதிப்பு இருக்கும்? எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. 2006 2011 அத்தனை பப்புகளும் பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் திறந்தே இருக்கும். நள்ளிரவுலாம் இல்லை, விடிகாலை வரைக்கும் திறந்திருக்கும். இதில் யாராவது காவல்துறையினர் சென்றார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு துரையை தெரியும். துரை யாருன்னா அழகிரி மகனை தெரியும். எனக்கு உதயை தெரியும். யாருன்னா இந்த உதவாநிதியை தெரியும். எனக்கு சாப்ஸு தெரியும். யாருன்னா சபரீசனை தெரியும். இப்படின்னு சொல்லி இவர்கள் காவல்துறையினரையே மிரட்டுவார்கள். காவல்துறையினர்கிட்டயே வந்து இவர்கள் அத்துமீறல்களை காண்பிப்பார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆணையர், திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் அதுவும் சென்னை காவல்துறை ஆணையர் மிக அதிகமான திறமை வாய்ந்த ஒரு நபர். ஆனால் அவரை சுதந்திரமாக செயல்படாமல் செய்வது யாருன்னா இந்த ஆளுங்கட்சி வர்க்கம். முக்கியமாக யார் தெரியுமா? இந்த அண்ணா நகர் கார்த்தி. அவர் பெயரை சொல்லி, இது ஆணையருக்கே சென்று சேரட்டும் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன், ஆணையருடைய பெயரை சொல்லி பல கட்ட பஞ்சாயத்துகள், பல அத்துமீறல்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பது யாருன்னா இந்த அண்ணா நகர் கார்த்தி என்கிற திமுக பொறுக்கி. இவன் அந்த திமுக MLA மோகனுடைய மகன். அதை விட அதிகமாக இவன் உதவாநிதிக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதனை காண்பித்து இவன் அந்த அட்டகாசங்களெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையே ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு அந்த துறையே கபலீகரம் செய்யப்பட்டு, அந்த துறையின் மாண்பு குலைக்கப்பட்டு, அந்த துறையின் மாண்பை நீதிமன்றங்களில் சென்று அவமானம் படுகின்ற அளவிற்கு அதை கொண்டு போய் குலைத்து வைத்திருக்கின்ற ஒரு அவலமான நிர்வாகிதான் இந்த மு.க. ஸ்டாலின். திமுக வந்தால் காவல்துறைக்கு மதிப்பு இருக்காது, மாண்பு இருக்காது. திமுக வந்தால் திமுகவினருடைய அடாவடி தான் அங்கே இருக்குமே தவிர காவல்துறையினருக்கு மதிப்பு இருக்காது என்பது கருணாநிதி காலத்திலிருந்து இருந்து வருகின்ற உண்மை. அது இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலும் தொடர்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு தொடர்கிறது என்றால், காவல்துறையின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, இருக்க வேண்டிய மதிப்பு, நன்மதிப்பு, பயம் கூட விட்டுருங்க. காவல்துறையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் காவல்துறை மீது இருக்க வேண்டிய நன்மதிப்பு என்பதே குலைந்து போய்விட்டது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள்.
இன்றைக்கு மதுரையில் நடந்ததுதான் தமிழகம் முழுவதும் நடக்கப் போகிறது. காவல் நிலையங்கள் சூறையாடப்படும், காவல்துறையினர் தாக்கப்படுவார்கள். ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை தாக்குறான். ஓப்பனா போய் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறான். வெட்ட வெளிச்சத்துல, ஏதோ நள்ளிரவுல நடக்கல. வெட்ட வெளிச்சத்துல பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறான் ஒரு காவல்துறை அதிகாரி மேல. ஒரு ஏடிஜிபி. எவ்வளவு முக்கியமான பதவி. ஒரு பெண் ஏடிஜிபி நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் என்ன கேட்குறாங்க? என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த கேடுகெட்ட ஸ்டாலின் ஆட்சியில என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று ஒரு பெண் ஏடிஜிபி சென்று நீதிமன்றத்தில் முறையிடுகிறார். அது மட்டும் இல்ல, என்னுடைய அலுவலகத்திலேயே என் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு திட்டமிட்டார்கள். அதன் அடிப்படையில் அங்கே ஒரு தீ விபத்து நிகழ்த்தப்பட்டது. இந்த பகீர் குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒரு ஏடிஜிபி ஒரு நீதிமன்றத்தில் வைப்பார் என்றால், அதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த காவல்துறை மோசமான நிலைக்கு போயிருக்கிறது அப்படின்ட்டு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு அந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டிருக்கு, சூறையாடப்பட்டிருக்கு. முகமூடி அணிந்து கொண்டு வந்து சூறையாடியவர்கள் திமுகவினராக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. என்ன அவங்க திமுகவாக இருந்தால் முகமூடி போடாமல் தைரியமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் முகமூடி அணியாமல் தைரியமாக பண்ணுறேன் பேர் வழின்ட்டு அதுக்கப்புறம் அது கேமராவில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் திமுக உறுப்பினர்கள் கிடையாது, அவர்கள் திமுக அனுதாபிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள திராட்டில் விட்டுற போகிறாங்க அப்படின்றதுனால வேண்டுமானால் அவர்கள் முகமூடி அணிந்திருக்கலாம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு இந்த துணிச்சல் வருவதற்கான காரணம், இந்த ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, இந்த ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாகம் ஒரு கேடுகட்ட நிர்வாகம் என்பதால் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.